Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். பால் செயின் எடுத்திருக்கேன், கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கிளிப் ஸ்டோன், சக்கரி, காட்டன் த்ரெட், green color and yellow color, clip stone, ஜம்கி, சுகர் பீட்ஸ், பிங்க் கலர் சில்க் த்ரெட். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டிருக்கோம். போட்டுட்டு திரும்ப 2m பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2m பீட்ஸ் போட்டுட்டு திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டிருக்கோம். போட்டுட்டு நான் இப்போ வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை ஒட்டிலாம் நம்ம காட்டன் த்ரெட் எடுத்துக்கலாம். நெக்கோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் அந்த காட்டன் த்ரெட் நீடில் இதிலேருந்து எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் நீடில் வந்து இதிலேருந்து எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு மேலே வந்து லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். காட்டன் த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நம்ம போடணும். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். போடுறப்ப த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்காகாமல் இருக்கும். நீடில் வந்து பீட்ஸை ஒட்டிலும் வரணும். நெக்கை சுற்றிலும் போட்டோம். பாருங்க, சில்க் த்ரெட் நீடில் வந்து உள்ளே போட்டாச்சு. அதுமாதிரி காட்டன் த்ரெட்டை நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். 2 நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம சில்க் த்ரெட் நாட் போட்டுக்கலாம். காட்டன் த்ரெட் வந்து நெக்கை சுற்றிலும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு, சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு எந்த அளவு, அதாவது வந்து நெக்கை சுற்றிலுமே எடுக்கணுன்ட்டு இல்லை, அப்பப்போ த்ரெட் வந்து காலியானால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுமாரி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பாருங்கள், இது எல்லாம் ஒன்று போல் இருக்குது மாதிரி போடணும். நம்ம எல்லாமே பால் செயின் 2m பீட்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக ஸ்டிச் போடனா கூட போட்டுக்கலாம், இல்லை மொத்தமாக போடனா கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டோம், ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு க்ரோ சர்க்கிள் எடுத்துருக்கேன். ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சக்கரி வச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அது சென்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன், ஜம்கி எடுத்திருக்கேன். நம்ம இந்த சக்கரி போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேருந்து நீடில் எடுக்கணும். சக்கரி பக்கத்தில் இருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த நம்ம ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்ட் மார்க் பண்ணதுலேயே இந்த ஜம்கி வச்சிடணும். வச்சுட்டு இதில் ஒரு நாட் திரும்பவும் நான் அது பக்கத்துலேருந்து நீடில் எடுத்திருக்கேன். நம்ம ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போடணும். பக்கத்துலேயே போடணும். இடைவெளியே இல்லாமல் போடுங்க. நெருக்கமாக போட்டால் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ எல்லோ கலர் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இது ஃபில்லப் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நீடில் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 லைன் போட்டுட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஜம்கி ஒட்டி நம்ம போட்டுடலாம். கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே போடணும். த்ரெட்டு வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். அடிப்பக்கம் போடுறது, இந்த பக்கம் போடுறது வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. இந்த 3 வந்து நம்ம த்ரெட் ஒர்க் போட்டாச்சு. இதில் வந்து பீட் ஒர்க் போடணும். இதுக்கு இதிலேருந்து நான் நீடில் எடுத்துகிட்டு த்ரெட் ஒர்க்கு நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இது 10 எடுத்திருக்கேன். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு இந்த சென்டர்லேருந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஷார்ட் இந்த பக்கத்தில் நம்ம போட்டுக்கலாம். திரும்ப நீடில் வந்து இது பக்கத்துலேயே நான் எடுக்கேன்.
ரைட் சைடு ஒன்று, லெஃப்டில் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இதில் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த ரெண்டுக்கும் இடைவெளியில் ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் இருக்கணும். இதில் கிளிப் ஸ்டோன்லாம் போட்டுட்டு இது வந்து சக்கரி எடுத்திருக்கேன். அங்கங்கே ஒவ்வொன்று வச்சுக்கலாம். 2 ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ரிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றிலும் பீட்ஸ் இருக்கணும். இது எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் நம்ம நீடில் உள்ளே போடணும். இந்த சக்கரி போட்டிருக்கோம் இல்லையா, இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ரிங்குக்குள்ளே நீடில் எடுத்திருக்கேன். ஒரு நாட் போட்டு இந்த மாதிரி சுற்றி உள்ள விட்டுடலாம். இல்லை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கோல்டன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். மற்ற எல்லாம் கிளிப் ஸ்டோன் வந்து ஒயிட் கலர் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.